காட்டுமிராண்டியாக இருந்தான். உணவுதான் அவனது முதற் பிரச்சனையாக இருந்தது. மிருகங்களை வேட்டையாடுகிறான். வேட்டையாடி பெற்ற விலங்குகளின் இறைச்சியை உண்கிறான். பசி பட்டினின்றும் விடுதலை பெற்ற அவன் யானை முதலிய கொடிய விலங்குகளிடமிருந்தும் தன்னை தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. குகைகளிலும் பரன்களிலும் வாழ்ந்த அவன் பிறகு குடில்களை அமைத்து வாழ்ந்தான். வாழ்வில் சமுதாயமாக இணைந்து வாழும் ஒழுங்கியலை வகுத்துக் கொள்கிறான். இப்போது அவன் இதயத்தே இனிய உணர்வுகள் அரும்புவதற்கான நேரமும் ஓய்வும் கிடைக்கின்றன. உணர்ச்சிகள் அரும்பின. அவையே உலகில் மலர்ந்த முதல் கலை வடிவங்கள். இதயத்தின் மூலையில் துளிர்த்த இனிய விருப்பங்களும் நம்பிக்கைகளும் ஆர்வமிக்க கற்பனைகளும் கலையின் சாயல் பெறுகின்றன. அவையே இந்திய பண்பாட்டின் வண்ணக்கோவையின் அடிப்படையாய் அமைந்தன. அவை இந்தியாவிலேயே முதன்மையானதும் பெரியதுமான இந்த தமிழக தொல்பொருட்களஞ்சியத்தில் தொகுத்து வைக்கப்பட்டுள்ளன. நமது நாட்டு பண்பாட்டை பற்றிய எந்த ஆராய்ச்சியும் இந்த தொல்பொருட்களஞ்சியத்தை காணாமல் முழுமை பெற முடியாது. நாம் மனித வரலாற்றில் வரலாற்று காலம், அதற்கு முற்பட்ட காலங்களின் பக்கங்களை புரட்ட வேண்டும். ஆம், இத்தொல்பொருட்களஞ்சியம் உலகெங்கிலும் இருந்து கிடைத்த பழைய புதிய கற்காலங்களைச் சேர்ந்த அரும் பெரும் பொருள்களின் தொகுப்பாக விளங்குகிறது. நீங்கள் காணும் இந்த ஏரி கிராமம் நவீன இந்திய பண்பாட்டின் தொடக்க காலத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்களில் அகழ்ந்தெடுக்கப்பெற்ற இத்தொன்மை பொருள்கள் மனித முன்னேற்றத்தை தெளிவாக எடுத்து விளக்குகின்றன. இச்செங்கல்கள் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்களில் உயர்மாடச் சுவர்கள், ஆழமான கிணறுகளும் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டவை. காலவேகத்தில் பல்வேறு கட்டங்களின் ஊடாக முன்னேற்றம் கண்ட மனிதன் தன்னை சுற்றிலும் உள்ள இயற்கையை பற்றி அறிந்ததன் மூலம் உணர்ச்சிகளை மேலும் இணைவுற கற்றுக்கொள்கிறார். தென்னக மன்னர்களில் பல்வேறு மரபினர் காலத்திய இறைவன் இறைவியரின் பல்வகைப்பட்ட உருவங்களை உடைய இத்தொல் சிற்ப தொகுதிகள் நம் சிந்தையை கவர்வன. அர்த்தநாரீஸ்வரர், திரிபுராந்தகர், திரிபுர சுந்தரி ஆகிய இந்த சிற்பங்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான இந்த விஷ்ணு சிலை பிற்கால சோழர் காலத்தது.